அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம வீடியோல கடைசியில சொல்லியிருப்போம். பல கேள்விகள் நம்ம சாருகிட்ட கேட்டிருந்தோம். நேத்து நடந்த திமுகவுடைய இப்ப செந்தில் பாலாஜிய பத்தி பல விஷயங்கள் நம்ம பேசினோம். லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு அதிமுகல சேர்ந்தத பத்தி மிகப்பெரிய அளவுல நம்மள கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டும், இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் சரிவர செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? அப்படின்றத பத்தி இந்த விவாதம் ஃபுல்லா நம்ம பேசப் போறோம். கேள்விகள் நம்ம பக்கம் நெறைய கேள்விகள் வரதா இருக்கு. அதனால சார் என்னெல்லாம் கேள்வி கேட்குறாரு அப்படின்றதுக்கு நம்ம பதிலடி குடுக்கலான்னு இருக்கோம். அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இவ்வளோ நாட்கள் திமுகவை பற்றிய கேள்விகளோடைய பயணத்தை தொடர்ந்தோம் இல்லையா? இன்னைக்கு முதல் முறையாக நான் உங்ககிட்ட மக்கள் கேட்குறது, நான் கேட்குறது கிடையாது, என்னோட கேள்வியும் கிடையாது. நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்தது. இதுக்கு முன்னால் நம்மக்கிட்ட நம்மளோட சகோதர உறவுகள் கேட்ட கேள்வி, எதிர் திசையிலிருந்து வீசப்பட்ட கல்லெறிகள் போன்ற மிக கேவலமான பதிவுகள். இவை எல்லாமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் அழிச்சதே கிடையாது. அப்படியே தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். இப்போ என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழக அரசு ஆட்சி அப்படிங்கிறது தூய்மையான ஆட்சி, நாங்கள் தூய சக்தி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையிலே தூய சக்தியாக தான் இப்போ செயல்பட்டுக்கிட்டு இருக்கா? இப்பவும் இல்ல, இன்னைக்கும் இல்ல, என்னைக்குமே தமிழக வெற்றி கழகம் தூய ஆட்சியா தான் செயல்படும். இப்ப ஏன் நீங்களும் தூய ஆட்சியா அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா, இப்ப அதிமுகவுடைய முன்னாள் மாஜிக்கள், ஊழல் பண்ணுனவங்க கூட இன்னைக்கு இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதுதான் ஈஸியா நீங்க எல்லாம் கேட்கிற கேள்விக்கு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட்டா? உண்மையிலே 100% கரெக்டு. எப்படி தெரியுமா? ஒரு ஒரு நடக்கும்போதே இவன் இதுக்காக தான் நடக்கிறான் அப்படின்னு சொல்லி பெண்கள் கணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எடுக்கும்போதே நீங்கள் அந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வர்றீங்க. ரொம்ப சந்தோஷமா. எனக்கு என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, நாங்கள் தூய சக்தி, தீய சக்தியாக இருக்கிற திமுகவும் சரி, தீஞ்சு போன சக்தியாக இருக்கிற அதிமுகவையும் ஒழித்து எடுப்பது தான் எங்களோட ஒரே லட்சியம் அப்படின்னு நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா பல மேடைகளில் பேசியிருப்பார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இது எலெக்ஷனுக்கு முன்னால் கட்சி வெற்றி பெறுமா பெறாதா, இவங்க ஜெயிச்சிருவாங்களா, இவங்க சினிமாலேருந்து வந்தவங்கப்பா, இவங்க பக்கம் மக்களோட அந்த கவர்ச்சி தான் இருக்குது, இவங்களை நம்பி மக்கள் யாரும் போக கிடையாது, அது ரசிகர் பட்டாளம், அந்த இருக்கிறதுலே எவ்வளோ வேட்ஸை அந்த ரசிகர்கள் அப்படின்னு சொன்னவங்க மேலே அவங்க திணிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அணில் குஞ்சுகள், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படியெல்லாம் நிறைய வசைப்பாடுனவங்க தான் அதிகம் எதிர் திசையிலேருந்து. ஆனால் மக்கள் வாக்களித்து இன்றைக்கி வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை 108 இடங்களில் வெற்றி பெற 107 இடங்களில் வெற்றி பெற வச்சு ஒரு இடத்த ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். 106 இடங்களோட ஆட்சி அமைக்க முடியல. ஒன்று கரெக்டாக தொட்டு போனோம்னா தான் கேள்வி பிறக்கும். நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு கொண்டு போனோம்னா அந்த இடம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்காது, இருக்குமா அப்படின்னு தெரியாது. அதனால் 106 இடங்களோட இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இழுபறி நிலைமையில் ஆட்சி அமைக்க முடியாத தள்ளாட்டத்தில் இருக்கும்போது காங்கிரஸ் இவங்களாம் கேள்வி கேட்பாடலாமல் கொடுத்தாங்க. அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் தங்களோட ஆதரவு கொடுத்தாங்க. எல்லாமே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு தான் வந்தாங்க. வந்தவங்களுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்கும் விதமாக அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துட்டு தங்களோட நகர்வை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்க அவ்வளவு பேருமே நீங்கள் தீய சக்தின்னு சொன்ன அந்த திமுகவில் இருந்து வந்தவங்க தான். அந்த திமுகவால் வாக்களிக்கப்பட்டு அந்த திமுக உறவுகள் வாக்களித்து வெற்றி பெற்ற அந்த கட்சிகள் தான் இன்னைக்கு உங்கள் கூட்டணியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க மட்டும் தூய சக்தி ஆவாங்க? இல்ல, நாங்க அவங்கள தூய சக்தின்னு சர்டிஃபிகேட் குடுக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, அதிமுகலேருந்து இன்னைக்கு சேர்ந்திருக்கிறவங்க அப்படின்றவங்க, இவங்களுக்கு முன்னால நெறைய வழக்குகள் இருக்கு. விஜயபாஸ்கர் அவர்கள் மேல கூட வழக்குகள் இருக்கு. இல்ல, நீங்க கேட்குறீங்க. ஆட்சிய திறன்பட நடத்துறவங்களுக்கான கேள்வி தான் இப்போ போய்க்கிட்டு இருக்கு. சொல்லுங்க. நான் இனிமே ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட்டா இருப்போம் அப்படின்னு சொல்றவங்கள பத்தின கேள்விக்கே இங்க வரல. நீங்க இன்னைக்கு இந்த 5 2 7 7 4 இங்க இருக்கிறவங்கள பத்தி இவங்க போயிட்டாவே அவங்களுக்கு இதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதே இல்ல. இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைய வேண்டாம் அப்படின்னா ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும். ஏன்னா திமுகவும் அதிமுகவும் என்னமோ கலகங்கள் பண்ணாங்க, ஈடேற முடியல.
விசிகாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இணைஞ்சிட்டாங்க, அது வேற விஷயம். விசிகா காங்கிரஸ் இவங்களாம் வந்து சேர்ந்ததுக்கு காரணத்தை அவங்களே சொல்றாங்க. ஆளுநர் ஆட்சி தமிழகத்தில் வரக்கூடாது என்பதற்காக ஸ்டாலின் அவர்களே வந்து எங்கள்கிட்ட சொல்லி தான் அனுப்புனாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க. இன்னைக்கு விசிகாவுடைய வன்னியரசு அவர்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி, கம்யூனிஸ்ட் 2 பேரும் வேணா எங்களுக்கு அமைச்சர் வேணாங்க, நாங்கள் வந்து ஆதாரம் மட்டும் கொடுக்குறோம், ஏன்னா அப்பனா தான் நீங்கள் எதனா தப்பு பண்ணீங்கன்னா கூட எங்களால் கேட்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்த தொட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கூட ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. இது நார்மலா கட்சிக்குள்ள ஆட்சிக்குள்ள நடக்கிற அதிகாரத்தின் பங்கு. ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வாங்கன்னு கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல. ஐயுஎம்எல் அவர்கள் இன்னைக்கு ஒரு அமைச்சர் பதவியோட வந்திருக்காங்க. திமுக சொன்னா நாங்க வருவோம்னு சொல்லி முதல் நாள் பேட்டி கொடுத்த காதர் மொய்தீன் அவர்கள் ஆட்சியில வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு சிறப்பா அவருடைய அமைச்சர் ஒரு பதவி, வேணா இத்தனை வருஷத்துல அவங்களுடைய அலுவலகத்துக்கு முதல்வரா இருக்கிற யாருமே போனதில்லை அப்படின்ற ஒரு பதில் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ முதல்வர் அவர்கள் பதவியேற்ற உடனே ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போனது, சீமான் வீட்டுக்கு போனது எல்லாமே வரலாற்றில் எழுதிப்பட வேண்டியது. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு தொடர்ந்து வந்து சிறப்பா போய்கிட்டு இருக்க, இன்னைக்கு அதிமுக பிரிஞ்சு வர்றது அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறி. இவங்க யாருமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஈஸியா உதறி தள்ளிட்டு எடப்பாடி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருந்தாலே இன்னைக்கு இவங்க பஞ்சாயத்தே வந்திருக்காது. யோசிச்சு பாருங்க. அதிமுகவை அழிக்கணும்னு நினைச்சா எங்களுடைய முதல்வர் அன்னைக்கே முடிச்சிருப்பாரு. ஏன்னா வர தயாரா இருந்தாங்க. நாங்க வந்து ஒண்ணும் பொய் சொல்லல. இந்த இவங்கலாம் சொல்ற மாரி குதிரை பேரத்த குடுத்து கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஐயா எடப்பாடி அவர்களே, ஆட்சி அமைஞ்சு போச்சு. திமுகவுடைய கால்ல விழுந்துட்டு இருக்கீங்க. அது சரியா வராது. ஏன்னா இன்னைக்கு பாஜகவுடைய மோடி அவர்களுடைய நல்ல நட்பு இருக்கு நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள்ல பாஜகவுடைய மத்திய அரசுடைய அந்த ஒரு நல்ல பயன்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்படின்னும் போது இன்னைக்கு மத்திய அரசோட இணக்கமா செயல்படுறவர் தான் நம்ம முதல்வர். ஸ்டாலின் அவர்கள் மாதிரி வந்து அடிமட்டத்துல வந்து நல்லா நட்பா இருந்துக்குவோம், நாங்க நீட் எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம், இருமொழி கொள்கையை கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம், உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு நாங்க அப்படியே ஓட்டை வாங்கிக்கிட்டு போயிடுறோம்னு சொல்லி ஏமாத்து வேலை பண்ணல. எங்க விமர்சனம் பண்ணணுமோ, எங்க தேவையில்லைன்னு மத்திய அரசு கொடுக்கறது எங்களுக்கு தோணுதோ குரல் கொடுத்துட்டு இருக்காரு, அறிக்கை மூலியமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அதிமுகவை அழிச்சிட்டு தான் வந்து இவர் அழிக்க பாக்குறாங்க அப்படின்றது முதல்ல போய். அதிமுகவை அழிச்சது எடப்பாடி, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கிடையாது. அவங்க வந்து சேர்றதுக்கு காரணம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. எல்லா ராஜினாமா பண்ற சட்டத்துறை அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா அவங்களுடைய மக்களுடைய வாக்குகளை இன்னைக்கு வேணான்னு சொல்லிட்டு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த தீய சக்தியோட எடப்பாடி போய் பேச பார்த்தாரு, சேர பார்த்தாரு. எங்களுக்கு அது பிடிக்கல. நாங்க ராஜினாமா பண்ணாலும் பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு அடுத்து வாய்ப்பு கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, நீங்க வந்து எங்களுக்கு நல்லது செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில நாங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி பதவியை உதறி தள்ளிட்டு வந்திருக்காங்க. பதவியை உதறி தள்ளிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத விட அவங்க மேல ஆல்ரெடி போடப்பட்ட வழக்குகள் அது போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நாங்க முட்டு கொடுப்போம், நம்ம விஜய் வந்து உங்களை காப்பாத்துவார் அப்படின்றதுக்கெல்லாம் வேலை கிடையாது. எனக்கு இப்போ என்ன கேள்வினா, இப்போ நம்ம திமுகவில் இருந்து பிரிஞ்சு வந்த கூட்டணி கட்சிகள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்து ஆணிவேராக இந்த ஆட்சி 5 வருடங்களுக்கும் அதன் அடுத்த 20-30 வருடங்களுக்கும் அந்த ஆட்சி தொடர்றதுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அந்த இடத்த விட்டு கடந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு வர்றோம். இங்கே தான் அதிமுக அப்படின்ற தீஞ்சு போன சக்தி உள்ளே வருது. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவோட கட்சியில் தன்னை இணைச்சிக்கிறாங்க, தன்னை சாதாரண ஒரு உறுப்பினராக. இப்போ வந்து இணைகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட செயலராக, முன்னாள் அமைச்சராக, ஒரு எம்எல்ஏவா இருந்து தன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரும்போது, இப்போ அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக உறவுகளா இத்தனை 30 வருஷமா அன்னை கூட ஒரு அதாவது திரைத்துறையில் அவர் ஜொலிக்கணும், பெரிய ஆளாக வரணும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சினிமாவுக்கு வருவாரா, சினிமாவில் சாதிப்பாரா அப்படின்றது எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்திலேருந்து அவரோட பயணித்த அந்த உறவுகள் இன்றைக்கி மாவட்ட செயலாளராகவும், அடிமட்ட தொண்டனாகவும், வார்டு மெம்பராகவும் இந்த மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்கள நீங்கள் இந்த அதிமுகலேருந்து வர்றவங்கள இணைக்கும்போது அவர்களுக்கான அந்த வாய்ப்பு பறிபோகுமே. அவங்க இப்போ கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சேர்றவங்கெல்லாம் காசு கொடுத்தா வாக்களிக்கிறவங்க. ஆனால் அன்னைக்கு கூட இருந்து இத்தனை வருஷம் உழைச்சி இன்றைக்கி இந்த 108 பேரை ஜெயிக்க வச்சு, இன்றைக்கி உண்மையை சொல்லணும்னா 165 இடங்களில் வெற்றி பெற வேண்டியது தில்லாலங்கடி வேலை பார்த்து 107 குறைச்சி வச்சுட்டாங்க அப்படின்றதும் எழுதப்படாத ஒன்று. அது திரைமறைவில் திட்டமிடப்பட்ட சதி அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. இன்றைக்கி 107 இடங்களை கொடுத்து சாமியாராக்கி விட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு கஷ்டத்துக்குள்ளே போயிட்டோம். ஆனால் இவங்க வர்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம் தமிழக வெற்றி கழக உறவுகளை அடித்து இறக்குறாங்க, ஒரு முன்னுரிமையிலிருந்து பின்னால் தள்ளுறாங்க,
ஒரு மாவட்ட செயலாளருக்கான ஒரு எலெக்ஷன் பூத்து, ஒரு இந்த மாதிரியான அந்த கட்சி ஆஃபீஸ் நிர்வாகத்துக்குள்ளேலாம் தலையிடுறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு பறிபோகுது போகுது அப்படின்னு மனவேதனையில இருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன இல்ல நினைக்கிறீங்க? கரெக்ட்டு. இத பத்தி நான் நெறைய இடத்துல வீடியோல பேசியிருக்கேன். ஆமா. நெறைய வீடியோல தெளிவா சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இடங்கள்ல மதுரை சோழவந்தான்லலாம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்தே ஆச்சு. இப்ப வந்திருக்கிற அதிமுக காரங்க தமிழக வெற்றி கழக அலுவலகத்துல உட்காந்துக்கிட்டு, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள வந்து வெளியில உட்கார வச்சிருக்காங்க. இவங்க உள்ள இருக்காங்கன்ற உட்கட்சி பூசல். அதாவது அதிமுக காரங்க சேர்றதே வந்து அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கிறதுக்கும், கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் தான் அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு போயிட்டுருக்கு. ஆனா, இதுக்கு தக்க பதிலடி குடுக்குற விதமா ஒவ்வொரு மேடையிலயும் புஷி ஆனந்த் அவர்கள் சொல்றாரு. "நீங்க வந்து இன்னைக்கு சேர்ந்துட்டீங்க. உங்கள நாங்க பார்த்துக்குவோம். உங்களுக்கான பதவி பொறுப்புகள் வழங்கப்படும்." அப்படின்றத விட, முதல்ல இருந்தே விஜய் மக்கள் இயக்கம், நற்பணி மன்றம், ரசிகர் மன்றத்திலேருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு 90%க்கு மேற்பட்டவங்க பதவியில இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு சிறப்புகள் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா, இன்னைக்கு நிர்வாகிகள் மாற்றம், வரக்கூடிய இடைத்தேர்தல்ல நடக்கப் போற மிகப்பெரிய மாற்றம், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் நான் காரணம் சொல்ட்டேன். என்னன்னா, ஜெயிச்ச இடங்கள விட்டுருங்க. தோத்த இடங்கள்னு இருக்குல்ல. ஆமா. இன்னைக்கு எடப்பாடி தொகுதி எடுத்துக்கங்க. சும்மா சிம்பிளா. அந்த எடப்பாடி தொகுதியோடைய அந்த அசோக் குமார்ன்னு நெனைக்கிறேன் அவருடைய பெயர். ஆமா. அந்த ஒரு வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக நெருங்கிய சொந்தக்காரர் அப்படின்றது கட்சிக்குள்ள இருக்கும்போதே தெரியும். ஏன்னா ஆனா அவரு அதிமுகலேருந்து வந்தவரு. வந்தவர் தான். ரைட்டு. அவருக்கு மீறியும் வந்து அவரோட சீட்டு நம்பிக்கையின் குடுத்தீங்க. அடிப்படையில சீட்டு குடுக்குறோம். ஆ. ஆனா, அவர் வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு என்ன பண்ணாருன்னு நீங்க பார்த்தீங்க. ம். எவ்வளோ தூரம் வந்து பெரிய நியூஸா போச்சு. ம். அப்புறம் தொலைக்காட்சி சின்னத்துல இருக்கிற வேற ஒரு வேட்பாளர ஆதரிக்கிறோம். ம். ஆனா, அவர் தோத்துட்டாரு. ஏன்னா, எடப்பாடி தொகுதியில எடப்பாடி ஜெயிக்காம வேற யாரு ஜெயிப்பான்ற மாதிரி, ம். அந்த தொகுதிய வந்து முழுசா கையில எடுத்து வச்சிருக்காப்ல இன்னைக்கு எடப்பாடி. ம். அப்படி இருக்கும்போது, இந்த மாரி சம்பவங்கள் ஏன் மித்த தொகுதியில நடந்திருக்க கூடாது? ஆ. ஒண்ணு வெளியில வந்துருச்சு. வெட்ட வெளிய வெளிச்சமா தெரிஞ்சிருச்சு. எப்படி நீங்க சொல்ல வரீங்கன்னா, அதாவது ஆ. ஏன் நம்மள நம்பி கழுத்தறுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற கேள்வி. ஓ! இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. வெளிப்படையா நெறைய இடங்கள்ல அஜித் ஆக்னல் எடுத்துக்கங்க. இவ்ளோ நாள் வந்து டிவிகே காரங்க அவ்ளோ தூரம் வந்து நம்பி ஆதரிச்ச ஒரு பெண்மணி அவங்க. ஆமா. தூக்க மாத்திரை சாப்பிட்டு உயிருக்கு போராடுற நிலைமையில அவங்கள வந்து தூக்கிட்டு போனாங்க. நம்மளுடைய விஜய் அவர்கள் மேல ரொம்பவே வந்து கண்டனம்லாம் எழுந்துச்சு அப்ப. என்னப்பா இது இவ்ளோ நாள் அவங்க புக் வச்சிருக்கிற ஃபைல்ஸ்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய கட்டு. இவ்ளோ தூரம் பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்கள இப்படி பண்ணிட்டாரே! கார் முன்னாடி வந்து விழுக வச்சுட்டாரேன்னும் போது, இப்ப தான் வெளிய வருது அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லி செஞ்சிருக்காங்க. ம். அவங்களுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய ஒரு திமுக தொடர்பு இருக்கு. ம். அப்ப இவங்க முழுக்க முழுக்க திமுக கைகுலியா செயல்பட்டுருக்காங்க. இது முதல்வர் காதுக்கு போனனால தான் ஆ. வேற ஒருத்தருக்கு மாவட்ட செயலாளர் பதவிய வழங்குனாங்க. சாமுவேல் அப்படின்றவருக்கு. ஆ. அப்ப இவ்ளோ விஷயங்கள் இன்னைக்கு திமுகல கண்டெடுக்கப்பட்டிருக்கு. ம். இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களோ, இப்ப இதுக்கு முன்னால நின்ற வேட்பாளர்கள், அதாவது தோத்த இடத்துல நின்ற வேட்பாளர்கள் ஏன் பின்வாங்கியிருக்க கூடாது? ஏன் ஓட்டு என்ற நாள் அன்னைக்கு அந்த மிஷின்ல போடப்பட்ட வாக்குகளை விட்டு குடுத்துருக்க கூடாது? ஆ. உங்களுக்கே நல்லா தெரியும். சேப்பாக்கம் தொகுதியில மத்தியானம் வரைக்கும் உதயநிதி அவர்கள் ஆமா. தோத்து போனாரு. இது உங்களுக்கே தெரியும். ஏன்னா லைவ் நியூஸ் நம்ம லைவ் போட்டோம். ஆமா. கிட்டத்தட்ட அவர் அவ்வளதான். ஏன்னா சேப்பாக்கம் 13,000 வாக்கு. தொகுதியுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் யாருன்னா, திரு செல்வம் அவர்கள் காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர். ஆமா. அவர் வந்து ஜெயிக்கிற நிலைமையில வந்துகிட்டு இருந்தவரு, மத்தியானம் 2 மணிக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா வந்து வோட்டிங் போல் மாறுது. அதோட என்னன்னா, ஆ. 2 மணியில 3 மணிக்கு மேல பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட ரீடிங்கும் ஏறல. மற்ற கட்சிகளோட ரீடிங்கும் ஏறல. அப்படி ஸ்டாப் ஆயி நிக்குது. ஆகுது. ஆனா எப்படி உதயநிதி ஜெயிச்சாரு? அது அப்ப இன்னும் அந்த ஓட்டு புரியல. எண்ணிக்கையில ஏன் எனக்கே விட்டு புரியல. குடுத்துருக்காங்க? இதே தான் ஆ பொன்னமராவதி சிவகங்கை மாவட்டம் பொன்னமராவதி திருப்பத்தூர் தொகுதியில திருமயம் அந்த ஏரியால பார்த்தீங்கன்னா, அவரு அந்த ர விஜயேந்திர திருப்பத்தூர். சேதுபதின்னு நெனைக்கிறேன். திருப்பத்தூர் திருப்பத்தூர் தொகுதி. தொகுதி. ஆமா. பெரிய கருப்பன் அவர்களுக்கு விட்டுக் குடுக்க மனம் இல்லாம, ஒரு ஓட்டுக்கு இன்னமும் போராடி இன்னைக்கு நீதிமன்றம் போயிருக்காரு ஒரு வேட்பாளர், நம்மளுடைய வேட்பாளர் சேதுபதி அவர்கள். இந்த ஆனந்த் மாதிரி சார். உண்மையா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அடிமட்டத்துல இன்னைக்கு 50 கோடி பேரம் பார்க்குற நியூஸ் வந்து உங்களுக்கு வெளியில வர்றது பெருசா தெரியுது. ஆ. ஏன் அந்த நியூஸ் வெளியில வருதுன்னா, வெளிப்படையா நெறைய பேருக்கு உண்மையா தெரிஞ்சு இருக்காங்க. போச்சு. உண்மையா இருக்காங்க. உண்மையா இருக்காங்க. நம்மளுடைய எம்எல்ஏக்கள் பணத்துக்கு ஆசைப்படல. ஆ. ஒருவேள அங்க தப்பான ஆள் இருந்தா, ம். அவங்க மாற்றுக் கட்சியில இருந்தவங்களா இருந்தா, விஜய் கூட இருந்தவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ம். மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்கள நம்ம எப்படி நம்ப முடியும்? சரி. இந்த மாரி போய்க்கிட்டு இருக்கும்போது, அந்த தோத்த இடத்துல ஏன் களை எடுக்கக் கூடாது? சரி. இப்ப அந்த மாரி ஒரு சிலர் தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க களை எடுக்கிறதுக்காக மாற்றுக் கட்சியிலருந்து வர்ற பாஸ்கர், இன்னொரு இல்ல பாஸ்கர் அப்படி நான் சொல்லல. இருங்கம்மா கொஞ்சம். அவங்களையெல்லாம் நீங்க கட்சியில சேர்க்கிறீங்க. அவங்கெல்லாம் வந்து அரசியல்ல பலந்தின்னு கொட்டப்பட்டவங்க. அம்மா புரட்சி தலைவியோட ஆட்சி காலங்கள்லேருந்து 2006ல இருந்தே விஜயபாஸ்கர் அண்ணன்லாம் அரசியலோட பயணிச்சவரு. புதுக்கோட்டை மாவட்டத்தோட விராலிமலை தொகுதி மிகப்பெரிய அளவுல அந்த தொகுதிய கையில வச்சிருக்கக்கூடியவரு. இங்கிட்டு திருப்பத்தூர் தொகுதி ராஜ கண்ணப்பனுக்கான தொகுதிங்க.
அது அவ்வளோ பெரிய தொகுதி. எல்லாமே வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேக்கான மொத்த தொகுதியா இருந்திருக்கும். ஆனா, அத உடைச்சு திமுக உள்ள வந்துச்சு. அதெல்லாம் நம்ம பழைய கதை. அந்த பழைய சாம்பாரே நம்ம திருப்பி திருப்பி சுட வச்சு மத்தவங்களுக்கு குடுக்க வேணாம். ஆனா, இன்னைக்கு இப்படி இருக்கவங்க, இந்த கட்சியில வந்து இணைகிறவங்க, இன்னைக்கு அவங்களோட சுய லாபத்துக்காகவும், தன் மீது இருக்கிற வழக்குகளையும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் தான் இவங்க கட்சியில வந்து இணைகிறாங்க அப்படின்னு தான் மாற்றுக் கட்சியில இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், மற்ற கட்சிகளா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும் பேசுவாங்க. இன்னைக்கு அதிமுக அப்படின்ற கட்சிய உடைச்சு தூள் தூளா ஆக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு வசைபாடலும் நம்ம கட்சி தலைவருக்கு வருது. என்னைய கேட்டா நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உண்மையா இருக்கக்கூடிய உங்க மக்கள், உங்களோட பயணிக்கக்கூடிய அந்த மக்கள், புதுமுகங்களா வேட்பாளர் யாருன்னே தெரியாத 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள நிறுத்தி, இவ்வளோ பெரிய வெற்றிய நீங்க வெற்றிக்கனிய பறிச்ச வெற்றி தலைவர் விஜயன் தான் அப்படின்ற ஒற்றை சொல்லுக்கு அடிமையான அந்த தமிழ்நாடு, ஏன் உங்க மேல வச்ச நம்பிக்கைய இழந்தீங்க? நீங்க ஏன் இந்த குறுக்கு வழியில இவங்களையெல்லாம் கட்சிக்குள்ள கொண்டு வந்து நம்ம கட்சிய சாக்கடையா மாத்தணும்? அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க, ரசிகர்கள் கேட்குறாங்க. அடிமட்ட தொண்டனா ரத்தம் கொதிக்கக்கூடிய அளவுக்கு, "ஏண்ணே இப்படி பண்றீங்க? அண்ணே இவங்கலாம் நல்லவங்க இல்லண்ணே. இந்த திருமாலாம் வேணாம்ண்ணே நம்ம கட்சிக்கு. எப்ப இருந்தாலும் நம்ம கழுத்த அறுத்துருவாங்கண்ணே. இவங்க காசுக்கு ஆசைப்படுறவங்க" அப்படின்னு சொல்லி வெம்பி வேதனைப்பட்டு நம்ம சேனல்ல இன்னொரு சேனல்ல பதிவுகள நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கும்போது நமக்கே வேதனை இருக்கு. அப்பேற்பட்டவங்கள தவிர்த்துட்டு, இன்னும் இந்த கட்சிக்கு இல்ல, உண்மையிலே உண்மையா நாங்க உங்களோட இருக்க போறோம். உங்களுக்கானவங்க தான் நாங்க. "அண்ணே நாங்க இருக்கோம்ண்ணே" அப்படின்னு கேட்ட இந்த தங்கச்சிகளுக்கும், "அண்ணே நான் இருக்கேனே உன் கூட" அப்படின்னு சொன்ன இந்த நண்பைங்களுக்கும், நம்பிகளுக்கும், "அண்ணே துரோகம் பண்ணிட்டாரோ" அப்படின்னு நெனைக்கிறாங்க. இல்ல அப்படியெல்லாம் அவங்க நினைக்கிறதுக்கு வேலை இல்ல. ஏன்னா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. தமிழக வெற்றி கழக இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற அதிமுக காரங்களுக்கு முதல்ல முட்டுக்கட்டை போட்ட விஷயம் என்னன்னா, தலைமைய மீறி செயல்படக்கூடாது அப்படின்றது. 2வது இன்னைக்கு வர விஜயபாஸ்கர்கள் மேல கண்டிப்பா ஊழல் வழக்கு இருக்கு. நான் மறுக்கல. அவங்க மேல குட்கா வழக்குகள் இருக்கு. அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கு. அதே சமயம் தப்பா எடுத்துக்காதீங்க. செங்கோட்டையன் மேல அவர்களுக்கும் இருந்துச்சு. ஆமா. இத அவரு உடைச்சுட்டு வந்துட்டாருங்க. இருந்துச்சு. வழக்கு இல்ல இல்ல. இருந்துச்சு. அவரும் அதே அதிமுக காரரு. இன்னைக்கு நாங்க வந்து உடனடியா பதில் சொல்லலாம். ஏங்க திமுகல இல்லாததா? இருங்க. இருங்க ஒரு செந்தில் நிமிஷம். பாலாஜி வந்து ஒரு அதிமுகல நிமிஷம் இதுக்கு இருங்க வந்து நான் சொல்லிக்கிறேன். ஆ, அதிமுகல இருந்த செந்தில் பாலாஜி மேல ஊழலின் ஊற்றுக்கண் சொன்னவர் தான் ஸ்டாலின் அவர்கள். ஆ, இன்னைக்கு அந்த ஊற்றுக்கண்ண தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. ம், கரெக்ட்டா? ஆ, அதே ஊற்றுக்கண்ணத்தான் சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறைய போட்டு பல கோடி கிலோ கணக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆ, கோயில் நகை ஆட்டைய போட்டதா. ஆ. ஆனா, இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது? நமக்கு வெளிப்படையா பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால தான் அவங்க ஆட்சி கவிழ்ந்துச்சு. இது வந்து தலைவருக்கு தெரியுமான்றது தெரியாது. ஆனா, ஏன் தலைவர் காதுக்கு இது எட்டப்படல? அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு நான் திமுக காரன் தான். என்னைய வந்து டிவிக்கல மாத்த நினைக்கிறாங்கன்னு விசாரணைக்கு கூப்பிட்ட அன்னைக்கு பேட்டி குடுக்குறாரு. ஆனா, முழுக்க முழுக்க அது பொய் அப்படின்னு தூத்துக்குடி எம்எல்ஏ சரவணன் அவர்கள் உடைச்சிட்டாரு. ஆமா. இருங்க இவ்வளோ விஷயத்த தாண்டி இந்த விஜயபாஸ்கர் அவர்கள் மேலேயும் வழக்கு இருக்கு. ம். எல்லார் மேலேயும் ஊழல் வழக்குகள், நிர்வாகிகள் மேலேயும் சில வழக்குகள். இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி அந்த தலைமை சொல்றத மீறி நடக்கக்கூடாது அப்படின்றத தாண்டியும், ம். அ விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான பாலாஜி அவர்கள் கேட்கப்பட்ட ஒரு பதவிய கூட அவர் பிஜேபி சம்மந்தப்பட்டவரு, திமுக சம்மந்தப்பட்டவருன்னு ஒதுக்கி வச்சவர் தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். ஆ. அதுக்காக கட்சிக்குள்ள வந்துட்டோம், நம்ம கெத்தா இருக்கலாம், நம்மளெல்லாம் வந்து பயங்கரமா ஆட்டைய போட்டுறலாம் அப்படின்னு நெனச்சா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பதவிய தன்னைக்கு சொன்னார் பார்த்தீங்களா? ம். ரூ. 1 தொட விட மாட்டேன், தொட்டாலும் விட மாட்டேன்னு சட்டசபையிலயும் சொல்லியிருக்காரு, பதவிய தன்னைக்கும் சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மை. அதுக்காக கட்சிக்குள்ள இருந்துட்டு இன்னைக்கு நீங்க கண்கூட பார்க்கலாம். ஒரு நிர்வாகி மேல குற்றச்சாட்டு வருது. ஒரு நிர்வாகி மேல பாலியல் குற்றச்சாட்டு வருது. அடுத்த செகண்ட் தூக்கி எறிஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. அதே நிர்வாகிகளும் விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்க தான். அதுக்காக நேத்து வந்தவங்க பழைய ஆட்களுக்குலாம் வேலை இல்ல. தப்பு செஞ்சா தண்டனை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இதுதான் தமிழக அரசோடைய தமிழக வெற்றி கழக அரசுடைய ஒரு உன்னத கொள்கையா இருக்கு. சரி. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, அண்ணே செங்கோட்டையன் வந்து குற்ற வழக்கோட வந்தாருன்னு. மன்னிக்கணும். அத நீங்க திருத்திக்கங்க. அதாவது தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சிய ஆரம்பிச்சு, அண்ணன் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு. இல்ல, இல்ல. யார் நான் ஏன் அத வேணாலும் சொன்னேன்னா, இருங்க. செங்கோட்டையன் அவர்கள நம்புன நீங்க ஏன் இப்ப நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க செங்கோட்டையன் அண்ணன நம்பலைன்னு சொல்லலங்க. நாங்க சொல்ல வர்ற கருத்த நீங்க உற்று நோக்குங்க. அவர் வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு கூப்பிடும்போது, காங்கிரஸ் வல்ல, ஐஎம்எல் வல்ல, கம்யூனிஸ்ட் வல்ல, இதே நம்ம ம மரியாதைக்குரிய அ திமுகவின் முட்டு திருமாவளவன் வல்ல, யாருமே வல்ல. இவர் தனி ஒரு ஆளா நின்னு வெற்றி வாகை சூடி, தனக்கான இடத்த அங்கீகாரத்த எடுத்து, "நான் நிக்கிறேன்டா" அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்து இணையிறாங்க அப்படிங்கும்போது, அவர்களும் வந்து ஆட்சிய காப்பாத்துறதுக்கு வந்தாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்க ஆட்சிய காப்பாத்துறதுக்கு மெஜாரிட்டி அப்படின்னாலும், இன்னைக்கு அவங்கவங்க வச்சிருக்க தனி மெஜாரிட்டிக்கு இவங்க வந்து 85 இடங்கள காமிச்சாலே போதும். இப்பவும் ஆட்சிய டிசால்வ் பண்றதுக்கான
எந்த ஒரு வாய்ப்பும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. எவனுக்கிட்டயுமே மெஜாரிட்டியில் திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 53 பேர் என்னமோ இருக்காங்க. அதிமுகவில் எடுத்துக்கிட்டால் 40 பேர் இருக்காங்க. அது ஒன்று. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, செங்கோட்டையன் என்பவர் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாமல், தன்னோட சுயலாபம் இல்லாமல் தன்னை மட்டுமே தனி ஒரு ஆளாக கொண்டுட்டு வந்து உங்கள்கிட்ட இணைச்சிக்கிட்டாரு. அப்போ கூட அம்மாவோட ஃபோட்டோலாம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது தலைவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் சட்டப்பைக்குள்ள அம்மா படம் இருந்தால் தான் என் கட்சிக்கு பெருமை, எனக்கு பெருமைன்னு சொல்லி அங்கேயும் அவரோட பெருந்தன்மையை காட்டினார். அதனால் எந்த கல்சரைகளோடையும் மதிப்புக்குரிய செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை நீங்க இணைச்சு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேனே தவிர என்னன்னா, இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் அப்ப வரும்போது நம்ம நம்பணும்ல. அதாவது ஊழல் செய்யலைன்றது நமக்கு தெரியுதோ தெரியலையோ, விசாரணை போச்சோ போலையோ, அந்த இப்ப விஜயபாஸ்கர் அவர்கள் மேல இதே மாதிரி வழக்கு போட்டதும் திமுக தான். இதே திமுக ஒருவேளை விஜயபாஸ்கர் அவர்கள் திமுகல போய் சேர்ந்துட்டாங்கன்னா, ஊழலில் ஊற்றுகன்னு செந்தில் பாலாஜிக்கு எப்படி இப்ப முட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தானே முட்டு கொடுத்துருப்பாங்க. நாங்க முட்டு கொடுக்க மாட்டோம்ல. தப்பு செஞ்சா தப்பு தான். நீங்க இப்ப சொல்றீங்கல்ல செந்தில் பாலாஜி வந்து இப்ப விஜயபாஸ்கர் வந்து உங்களோட வந்து சேர்ந்திருக்காருன்னு, நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒருவேளை திமுகவும் இன்னைக்கு ஒரு 5 இடமோ 10 இடமோ வித்தியாசத்துல இன்னைக்கு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலையில இருந்திருந்தா இவங்க அப்புறம் அங்கதான் போய் சேர்ந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க ஆதாயம் ஆதாயம் ஆதாயம். விஜயபாஸ்கர் அப்படிங்கிற முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் இருந்து அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர். அவர் சாதாரண 5 ரூபாய்க்கு குக்கா வித்துட்டு பொழப்பு நடத்துனாங்கல்ல, அவங்க கிட்ட கையேந்தி அதை தட்டி பறிச்சவர் தான் இந்த பாஸ்கர். ஒரு ஒன்றும் பெரிய உத்தமரோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. உலகமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அதில் சானிடைசரில் கொள்ளையடிச்சவர் தான் இந்த பாஸ்கர் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லிக்கிறாங்க. இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி உத்தமர் ஆவார்? உங்க கட்சிகளை வந்துட்டு அவர் உத்தமர்லாம் ஆயிர முடியாது. சொல்றோம் உத்தமருக்குலாம் வேலையில நாங்க இன்னும் வந்து அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கவும் விரும்பல. அவங்க மேல வழக்கு இருக்குன்னா வழக்கு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இதுல தமிழக வெற்றி கழகம் தலையிடாது. 2வது முக்கியமா அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நேற்று எல்லாருமே கேட்டீங்க. 2வது பார்ட் நம்ம போட்டுட்டோம். இதோட தொடர்ச்சி வேணுனாலும் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். உங்களுக்கான கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கீழே ஹைப்புன்னு ஒன்று காட்டும், அதையும் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி நாளைக்கு டிபேட்டில் நாங்கள் எதை பற்றி பேசலாம், எந்த அரசியல்வாதியை எடுத்து பேசலாம், அவரோட நல்ல குணங்கள், தீய குணங்கள், அவர் அரசியலில் சிறந்தவரா இல்லை தலை சிறந்தவரா அப்படிங்கிறத உங்களுக்கு தர காத்துட்ருக்கோம். அது நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் பாக்ஸில் எங்ககிட்ட கேட்க போகிற அந்த கேள்விகளுக்கான ஒரு வீடியோவாக இருக்கும். மீண்டும் நாளை 7 to 8 டிபேட் வீடியோ தொடர்ச்சியாக வரும் இந்த சேனலில். மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். இணைந்திருப்போம் என்றும். இது உங்கள் ஆர்கே அரசியல் 2.0. நான் உங்கள் ஆர்கே அண்ட் மிஸ்ஸஸ்